நடிகர் பாக்யராஜோட இறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளேயே அவருடைய மிகப்பெரிய சீடனாக இருக்கிற பாக்யராஜும் இறந்தது அப்படிங்கிறது திரையுலகு. அது மட்டும் இல்லாமல் 90ஸ்ல அவர் கூட நடித்த நடிகர் நடிகைகள் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஒரு பெரிய ஷாக்கு கொண்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்க நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட டெல்லி, லண்டன் அப்படின்னு ஷூட்டில் இருந்தால் கூட ஃப்ளைட்டை பிடிச்சி ரொம்ப அவசரமாக வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு தோள் கொடுத்து நிற்கிறாங்க. இந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கண்ணீரை வரவழைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமாதி கிட்ட அவருடைய மகனான சாந்தனு செஞ்ச அந்த காரியம்தான் இன்னைக்கு சமூக வலைதளம் பக்கத்தில் ரொம்பவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸாக போயிட்டுருக்கு. அப்போ நான் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிறேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எல்லோரையுமே அங்கே இருக்கிறவங்கள அழ வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆர்பி சௌத்ரி இறந்த அந்த இதில் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த ஜீவா கூட சாந்தனுக்கு வந்து ஆறுதல் தெரிவித்த அந்த விஷயம் இன்னுமே மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேருமே இன்னைக்கு அப்பா இல்லாமல் நிற்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய கவலை அது கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கான காரணம், அது மட்டும் இல்லாமல் சாந்தனு செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் பாக்யராஜோட இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட அடியோட மொத்த திரையுலகுமே அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு வராங்க. நம்ம சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்து அபிஷேக் பச்சன்லேருந்து மிகப்பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட அவருடைய இறப்புக்கு இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ ஆகலை, மாரடைப்பு, திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படுற 2 காரணம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் மகள் செஞ்ச ஒரு துரோகம், அதுதான் அவருடைய அந்த மன வலியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவோட இறப்பை பாக்யராஜால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறப்புக்கு அப்புறம் வெளிவந்த நிறைய மர்மமான விஷயங்கள், அவருடைய சொத்தை எல்லாம் அவருடைய மகள் எழுதிக்கிட்டாங்க, மருமகளை தனிச்சு விட்டுட்டாங்க, மருமகளும் சரி மனோஜ் பாரதிராவோட குழந்தைகளோ சரி இறுதிச்சடங்களை கூட இருக்கக்கூடாது, அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த நிறைய சர்ச்சைகள் இன்னமும் அவருடைய மனசை காயப்படுத்திருக்கு. தன்னுடைய குரு வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் இவ்வளவு ஒரு பெரிய நரகத்துல இருந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவருடைய மனசுல இழைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவை என்னால் இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அவர் அலர்த கங்கை அமரன், ராதிகா சரத்குமார், நிரோஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி குஷ்புவோட மகள் திருமணத்துல மது, மாமிசம், அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கோவா டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனநிலையை அதிகப்படுத்துற மாதிரி நடந்திருக்கு. டிராவல் மற்றும் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை எல்லாமே மனசை ரொம்பவும் அவருக்கு பாதிச்சிருக்கு. ஒரு வகையில அவருடைய மாரடைப்பு ஏற்படுறதுக்கு இந்த 2 காரணங்களும் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மகன் சாந்தனு அவருடைய இறுதிச் சடங்குல அழுதது, அது மட்டும் இல்லாம வரவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண தோத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மகன் சாந்தனு செஞ்ச விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஜீவாவும் சாந்தனுவும் நேருக்கு நேர் சந்திச்சப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிகள் எல்லோரையுமே அதிகப்படியாக கலங்க வச்சிருக்கு. ஆர்பி சௌத்ரி இப்போதான் ரீசெண்டாக இறந்து போனார். அந்த வழியில இருந்து அவரே இன்னும் மீளலை. ஜீவா மீள்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய நண்பனோட அப்பாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அழுத விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜாவோட இறப்பில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார், சுனைனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸே சோஷியல் மீடியா அதாவது ப்ரெஸ்ஸை வந்து எதிர்த்து ரொம்பவும் மோசமாக நடந்திருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயமே
இந்த மாதிரி ரொம்பவும் கேவலமா நடந்துக்கிறீங்க. டிஆர்பிக்காக இத கூட நீங்க செய்வீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மோசமா திட்டியிருக்கிறாங்க ராதிகா சரத்குமார். அது மட்டும் இல்லாம டிஆர்பிக்காக தானே நாங்க உங்களுக்கு படம் நடிச்சு குடுக்குறோம். வேணும்னா உங்களுக்கு வெளியில கூட பிரஸ் மீட் குடுக்குறோம். தயவு செய்து இந்த இறுதி சடங்க அமைதியா நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியும் முந்தி அடிச்சு எங்களுடைய சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வரணும், ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டின அந்த டிஆர்பி கண்டென்ட்டுக்காக பண்ணின விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய மோசமான செயல்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. சுனைனா அது மட்டும் சுகன்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஹாசினி மணிரத்னம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதிச்சடங்கோட ஏற்றிட்டு போன அந்த வண்டியில் ஃபோட்டோ எடுத்த நபர்களை ஃபோனை பிடுங்கி வெளியில் எரிஞ்சு தள்ளி விட்டுருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பேசுபொருளாக இருக்குது. அதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கூட விடமாட்டிங்களா, ஃபோட்டோ இங்கே கூட எடுக்கணுமா, ஏன் இந்த மாதிரி ரொம்பவும் சீப்பாக நடந்துக்கிறீங்க, அவங்களும் மனுஷங்க தான், இந்த மாதிரி டைமில் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேணும், தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ரொம்பவும் நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திருக்காங்க. சுஹாசினி மணிரத்னம் செஞ்ச விஷயங்கள், ராதிகா சரத்குமார் செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கு. டிஆர்பிக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் கழுகு மாதிரி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை நிறுத்துதா எப்பதான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு பலரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் பாக்யராஜோட இறப்பை சாந்தனுவால தாங்கிக்க முடியல. தன்னுடைய அப்பாவோட இறப்பை தாங்கிக்க முடியாத கிட்டத்தட்ட 2 நாட்கள் தூங்காம ரொம்பவும் மனவலியோட இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட அவர் இன்னும் அந்த அப்செட்ல இருந்து வெளியில வரல. அப்பா இறந்த அந்த வலியை அவரால் தாங்கிக்க முடியாம ரொம்பவும் மன உளைச்சல்ல இருக்காராம். 2 நாட்கள் தூங்காம சாப்பிடாம மிகுந்த மனவேதனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான கீகி தொகுப்பாளினி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூர்ணிமா பாக்யராஜ் மனைவி அப்படி நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் அப்படியே விட்டுருங்க, அவரே ரெக்கவர் ஆயிக்குவாரு அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பூர்ணிமா பாக்யராஜால அந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அவருக்கு அப்புறமேலே நீதான் இந்த குடும்பத்தை ரொம்பவும் நல்லா பார்த்துக்கணும், நீ இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மகனை ரொம்பவும் தேத்த ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஆனா மிகுந்த அழுகை, சோகம், மனவலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தனித்து விடப்பட்ட ரூம்ல அமைதியா இருந்திருக்காராம் பாக்யராஜோட மகனான சாந்தனு. அது மட்டும் இல்லாம வரவங்களுக்கெல்லாம் அவரை கன்வின்ஸ் பண்ணி தயவு செய்து நீ தான் போய் அப்பாவோட இடத்துல நின்று இந்த எல்லா வேலைகளையும் பார்க்கணும், இந்த மாதிரி நீ உடஞ்சி போய் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம வரவங்க எல்லாருமே சொல்ற ஒரு முதல் விஷயம், அப்பா எங்கேயும் போகல, அப்பா உங்க கூட தான் இருக்காங்க, நீங்க செய்யற செயல் உங்களை மாதிரி தான் அவரும் இருப்பார், தயவுசெய்து நீங்கள் அவர் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு, சுந்தர்சி, அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆறுதலாக இன்னைக்கு சாந்தனு பக்கம் நின்றுருக்காங்க. முக்கியமாக சாந்தனுக்காக லோகேஷ் கனகராஜில் இருந்து நிறைய இளம் நடிகர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல ஓடி வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சாந்தனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. மக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாக போகிற விஷயமே இதுவாகத்தான் இருக்கு.